பெரியார் மண், பெரியார் மண் கோலாதரி வந்துடும். இது என் மண், தமிழ் மண். எங்களுக்கு பெரியார் மண் இல்லை, பெரியாரே ஒரு மண்ணு தான் எங்களுக்கு, வேற ஏதாவது. பொதுவாக அரசியல் கல்வி அப்படின்றது ஒரு அடிப்படை வாழ்வியல் கல்வி தான். அறிவியல் கல்வியை தாண்டி அரசியல் கல்வி ரொம்ப அடிப்படையானது அப்படின்னு நம்புறவன் நான். இன்னைக்கு அரசியல் உரையாடலில் பொதுவாக வந்து நம்ம வீட்டில் ஒவ்வொரு முறையும் வந்து திட்டுறப்ப, நம்மளை வந்து வசைப்பாடுறப்ப, இழிவுபடுத்துறப்ப, இல்லை அடுத்த கட்டத்துக்கு ஒரு இதை செயல்படுத்துறப்ப ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாட்டி ஒரு விலங்கினங்கள்னா நம்மளும் விலங்கினங்கள் தான் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு கீழான அப்படின்னு நினைக்கிற விலங்கினங்களோட ஒப்பிடுவது ஒரு இயல்பான விஷயமா இருக்கு. அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அது அதிகமாகவே இருக்கு. ஒரு மண்ணோட ஒப்பிடுறது, அதுக்கப்புறம் வந்து விலங்கினோட வெறிநாய் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து இயல்பா போச்சு. பொதுவாக ஏன் வந்து இந்த மாதிரி ஒப்பிடுறாங்க அப்படின்றத ஒன்று தாழ்த்தி பேசுறது, இன்னொன்று உயர்த்தி பேசுறது, அதனால தான் ஒப்பிடுறாங்க. இப்போ பெரியார் வந்து ஒரு மண்ணு அப்படின்னும், தந்தை பெரியாரை பற்றி சொல்றப்ப வந்து இது பெரியாரோட மண்ணு அப்படின்றதும் அது ஒரு ஒப்பீடு தான். இது பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்றதும் ஒரு ஒப்பீடு தான். ஃபர்ஸ்ட் வந்தது வந்து உயர்ச்சிக்காண்டி சொன்னது, ரெண்டாவது சொன்னது இழிவுக்காண்டி சொன்னது. நம்ம ரெண்டுமே வந்து பண்ண வேணாம், ஒரு பொதுப்படையான கருத்தாவே எடுத்துட்டு போவோம். ஃபர்ஸ்ட் வந்து பெரியார்லாம் ஒரு மண்ணு அப்படின்னு சொல்றது, இப்போ நான் வந்து என்னோட வாழ்வியல்லே வந்து நிறைய வந்து மண்ணு மாதிரி இருக்கான் அப்படி இப்படி அப்படின்ற வசைப்பாடுகள்லாம் வந்து கேட்டு கடந்துட்டு தான் வந்திருக்கேன். முதல்ல வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளே வந்து நிறைய பேர் வந்து போனா மண்ணு அப்படின்னு திட்டிட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான சூழல்ல இருக்கிறப்ப நீ மந்தமானவன் அப்படின்றத ஒப்பிடுறதுக்காண்டி இந்த மாதிரியான வசைப்பாடுகள் சூழல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி உங்களை வந்து இப்படி சொல்றாங்கன்னா மண்ணு அந்த மாதிரி சொல்லி திட்டுறாங்கன்னா உண்மையிலே நீங்க பெருமைப்படணும். ஏன்னா வந்து இவ்வளோ இக்கட்டான சூழல், கிட்டத்தட்ட வந்து மனிதன் வாழ்வியல்லே வந்து இவ்வளோ நெருக்கடியான சூழலை மனிதன் சந்திச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கான இலகுவான சூழல்ல தான் வாழ்ந்துருக்கோம். மனிதனோட இப்போ ஹோமோசேபியன்ஸ்னு ஒரு புக் இருக்கு, யுவன் நோவா ஹராரி அப்படின்றது அதோட எழுத்தாளர், நீங்க போய் படிக்கலாம். அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க, ஒரு குரங்கு கூட சந்தோஷமா நம்ம குரங்கா வாழ்றப்ப இல்ல இப்ப குரங்கு இருக்குல்ல, அந்த குரங்கு கூட நம்மளை விட சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழுது அப்படின்னு அதுல ஒரு குறிப்பு இருந்துச்சு. அதை பார்க்கறப்ப ரொம்ப நெகிழ்வாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு வந்து நெருக்கடியான சூழல்ல வாழ்றோம். அப்படி நெருக்கடிகளையும் தாண்டி நம்ம மண்ணு மாதிரி நியூட்ரலா இருக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெருமைப்படத்தக்க விஷயம். அப்போ பெரியார் மண்ணு தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாரு அப்படின்றத உங்களால யோசிக்க முடியும். ஏன்னா வந்து ஒரு தன் மீது வந்து செருப்பால் அடிச்சவங்களை கூட இல்ல வந்து தூக்குனவங்களை கூட வந்து ஒரு நியூட்ரலா அணுகுனவர் அவரு. ஒரு செருப்பால் அடிச்சுட்டாங்க அப்படின்றதுக்காண்டி இன்னொரு செருப்பையும் வந்து அடிக்க வைக்கணுன்றதுக்காண்டியும் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இன்னொரு செருப்பும் வந்துடும். அந்த மாதிரி வந்து தன் சுயநலத்தை வந்து விட்டுட்டு, சுயமரியாதையை விட்டுட்டு சமுதாயத்தோட சுயமரியாதைக்காக பாடுபட்ட ஒரு ஆள் தான் தந்தை பெரியார். ஸோ வந்து பெரியாரு ஒரு மண்ணு அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படத்தக்க விஷயம். உங்களையும் வந்து மண்ணு அப்படின்னு திட்டுறாங்கன்னா நீங்களும் வந்து பெருமைப்பட்டுக்கங்க. ஏன்னா இவ்வளோ இக்கட்டான சூழல்ல நீங்க மண் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்க உண்மையிலே ரொம்ப கிரேட்டா தான் இருக்க முடியும். ஸோ வந்து மண்ணுன்னு சொல்றது வசைப்பாடுதலா எடுத்துக்கிறவங்கன்னா உயர்வாகவே எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இது பெரியாரோட மண்ணு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. அதுல வந்து எனக்கு முரண்பாடு இருக்கு. அப்படிலாம் வந்து பெரியாரோட மண்ணா அப்படின்னு நான் கருதலை. ஏன்னா வந்து இங்க வந்து ஒரு ஜாதி ஆதிக்கம் இருக்கு. இங்கதான் வந்து ஜாதிய கொலை நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜாதிய தீண்டாமை நடக்குது. இதெல்லாம் வந்து பாக்குறப்ப இது பெரியாரோட மண் தானா அப்படின்ற சொல்றப்ப எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா தன் பெயருக்கு பின்னாடி வந்து ஜாதி பெயரை போட்டுக்க கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப முனைப்பு காட்டியவர் பெரியார். ஆனா வந்து இப்போ நிறைய பேர் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி பேருக்கு பின்னாடி தான் போட்டுக்கலையே ஒழிஞ்சு மனதார வந்து அவங்களுக்கான ஜாதிய வன்மமும் மனநிலையும் இருந்து கொண்டேதான் இருக்குது. இப்ப வேங்கை வயல் பிரச்சனையிலே நீங்க பார்த்திருப்பீங்க.
அதெல்லாம் வந்து ரொம்ப இழிவான செயல். அதை செஞ்சுக்கிட்டு இந்த மண்ணில் தான் இருக்காங்க. அதனால வந்து அந்த மாதிரியான இது பெரியாரோட மண் அப்படின்ற கருத்தை வந்து நான் அதை முற்றிலும் முரண்படுறேன். அதே மாதிரி வந்து சீமான் ஐயா சொன்ன மாதிரி பெரியார் மண் அப்படின்றதுல நான் பெருமையாக நினைக்கிறேன். அவரும் கரெக்டாக தான் எழுதி வச்சிருக்காரு. இது போன்ற அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.